பிரதானம் டிப்ஸ். வெல்கம் டு பிரதானம் டிப்ஸ். இப்போ நம்ம வந்து புதினா தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். புதினா தொக்குக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். கொஞ்சம் ஒரு பிஞ்சு வெந்தயம், பாருங்கள் வெந்தயம் எடுத்துருக்குறேன். ஒரு பிஞ்சு வெந்தயம், ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் மல்லி, அதாவது கொத்தமல்லி, தனியான்னு சொல்லுமா அது, மிளகா வத்தல் தேவையான அளவு, 4 எடுத்து ஒன்றா போட்டு நம்ம சவக்க வறுத்து எடுக்கணும். கடாயை அடுப்பில் வச்சுருக்கிறேன். இந்த இரும்பு கடாய் நல்லா காஞ்சிடுச்சு. எண்ணெய் ஊற்றாமல் ட்ரை ஃப்ரையாக இதெல்லாம் போட்டு ட்ரையாக வறுத்து எடுக்கணும். கடுகு நல்லா படப்படன்னு வெடிச்சு பாருங்கள். கடுகு வெடித்து வெந்தயம் வந்து கொஞ்சம் சவக்கணும், கரிஞ்சிடக்கூடாது, சிம்மில் வச்சே வறுக்கணும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து ஒரு தட்டில் எடுத்து கொட்டிக்கணும். ஒரு 4-5 பல் பூண்டு எடுத்து அதையும் நல்லா சதைச்சி வச்சுக்கணும். வறுத்து வச்சுருக்க பொருட்களை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொரகொரப்பாக பிடிச்சா போதும். கொரகொரப்பாக பிடிக்கணும். மிக்ஸி ஜாரில் போட்டு இப்படி கொரகொரப்பாக பிடிச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அடுப்பில் வச்சு இந்த எண்ணெய் காஞ்ச உடனே அதில் இந்த சதைச்சி வச்சுருக்கேன் இல்லையா பூண்டு, அந்த பூண்டை போட்டு வதக்கணும். பூண்டை போட்டு கொஞ்சம் அது சவக்கிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அது சவந்ததுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் சவந்துச்சு. இப்போது நம்ம வந்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா புதினா கொத்தமல்லி, அதை ரெண்டுத்தையும் போட்டு வதக்கணும். புதினா போட்டாச்சு, அடுத்தது கொத்தமல்லி. நமக்கு எந்த டேஸ்ட்டு கூடுதலாக வேணுமோ அதுக்கு அந்த மாதிரி புதினாவையும் கொத்தமல்லியும் கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம். நான் இப்போ ரெண்டும் ஒரே அளவு தான் போட்டுக்கிறேன். போட்டு கொஞ்சம் நல்லா வதக்குவேன். இதோட கூட தேவையான அளவுக்கு புளி கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ உப்பும் கூட சேர்த்து போட்டுக்கோம். உப்பும் போட்டு எல்லாமே சேர்த்து நல்லா வதக்குவோம். எல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக போடுறதான். புதினா கொத்தமல்லி அளவு கம்மியாக இருக்கிறதுனால எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். நீங்கள் நிறைய இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் கூட்டி போட்டுக்கோங்க. வதங்கியாச்சு. இப்போ இனி இதை எடுத்துடலாம். நம்ம அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு, நல்லெண்ணெயாக இருக்கணும். நல்லெண்ணெய் காஞ்ச உடனே நம்ம கொஞ்சம் கடுகை போட்டு கடுகு வெடிக்க விடணும். நல்லா வெடிக்குது. வெடித்த உடனே நம்ம இந்த பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பொடியை போட்டுடணும். அதில் பொடி போட்டு கொஞ்சம் சிம்லேயே வச்சு வருங்க. அந்த பொடியும் கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி புதினா அந்த கலவையை போடணும். அரைச்சி வச்சுருக்கிற அந்த கொத்தமல்லி புதினா இருக்குது இல்லையா, மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கலாம், அதை போடணும். மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி, அதாவது சுடு தண்ணியாக இருக்கணும், வெந்நீர் அலசி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இப்போ நமக்கு உப்பு காரம் தேவையான அளவுக்கு வேணும்னா டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம். நான் உப்பு உரப்பெல்லாம் கம்மியாக தான் சேர்ப்பேன், அதனால் எனக்கு போதும். உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு கொதிக்க வைங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. புதினா தொக்கு ரெடி. அதாவது நல்ல டேஸ்ட்டும் மணமும் குணமும் நிறைந்த புதினா தொக்கு ரெடி. இது வரைக்கும் என்னோடய சேனலை பார்த்துட்டு என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ். பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா ப்ளீஸ் பண்ணிவிடுங்க. இது பாருங்கள், இப்போ இது எவ்வளோ டேஸ்டான சத்துக்கள் நிறைஞ்சது. அதில் நார்சத்து நிறைய இருக்குது புதினாலையும் கொத்தமல்லிலையும். நல்ல வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. பல்வலி இந்த மாதிரி இருந்தாலும் நல்லது. இந்த தொக்கு வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லது. இந்த கடாயிலே இப்போ நான் சாதத்தை போட்டு வரவ போகிறேன். வரவுனா புதினா சாதமும் ரெடி ஆகிடும்.
சூப்பர் டேஸ்ட்டு மல்டி பர்பஸான தொக்கு இது. இதை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள்.